ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஹீரோ, அதே நேரத்துக்கு வந்து எப்படியாவது வாழ்ந்துடணும்னு நினைக்கிற ஹீரோயின், இவங்களுக்குள்ள வர காதல் வந்து இவங்களோட லைஃபை எப்படி மாத்த போகுது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடிய ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஒரு ஹார்ட்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து கொன்சி. இவளுக்கு வந்து ஹார்ட்ல தான் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட். ஹார்ட்னா வந்து இந்த சைனீஸ் ட்ரெடிஷ்னலான ஹார்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹார்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஆனால் இவ வரையிறது இவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்பா கிடையாது, சின்ன வயசுல அப்பா இறந்து போயிட்டாரு. ஒரே ஒரு தம்பி தான். தம்பி இப்போதான் சின்ன பையன், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மாவுக்கு தெரியாம ஹீரோயின் என்ன பண்றேன்னா, எப்படியாவது ஒரு ஹார்ட் காலேஜ்ல வந்து சேர்ந்துடணும் அப்படின்றது தான் அவளோட ஆசை. ஒரு ஹார்ட் காலேஜும் தேடிக்கிட்டு வந்து காட்டுக்குள்ள வந்துடுறா. பார்த்தா ஒரு கேப் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஐயோ எப்படா போக போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கேப்காரர் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரேடியா அதிகமான ரேட்டு கேட்கிறாரு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்னுறா. அதுக்கப்புறம் இதுக்கு மேல இதை விட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவசரமா சரி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கேப்லயே ஏறிடுறா. கொஞ்சம் தொலைவிலேயே பார்த்தா யாரோ காரை வந்து நிறுத்துறாங்க. இது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஹீரோ தான். ஹீரோவோட காருமே வந்து பாதியில ரிப்பேர் ஆனதுனால கேப் கிடைக்காம இங்கே நின்னுகிட்டு இருக்கான். ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்றது கூட காதுல கேட்காம, இது பாரு, அந்த பொண்ணு தர்றதை விட 10 மடங்கு காசு தரேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வேற ஒரு ரூட்டு சொல்றான். தங்கச்சிமா, நான் உன்னை ஃப்ரீயா கூட கொண்டு வந்து விட்டுறேம்மா, ஃபர்ஸ்ட் சாரை இறக்கி விட்டுட்டு அப்புறம் நான் உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுடுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் சரி நமக்கு காசு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறா. நேராக கொண்டு போய் ஹீரோவை அந்த இடத்துல இறக்கி விடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, ஆக்சுவலாக பார்த்தா இந்த ட்ரெடிஷ்னல் டிராயிங் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட்டில் வந்துட்டு ஹீரோ தான் நம்பர் 1 ஃபேமஸாக இருக்கிறான் சைனாலேயே. ஹீரோயின் இவ்வளவு நேரமா அவனோட மூஞ்சியே பார்க்கல. இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோ இவர் தானே என்னோட ஐடியல், இவரை தானே நான் ஒரு நாளும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்படி என்ன கூடயே என் கேப்ல வந்தாரா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஆக்சுவலா வந்துட்டு இங்க ஹீரோ எதுக்காக அவசரமா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த சைனாவோட உயரிய விருது ஒன்றுத்த ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் லேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப அவசரமா இங்கே வந்து இந்த அவார்டையும் வாங்கியிருக்கான். அவனுக்கு பயங்கர பெருமையாக இருக்குது அந்த அவார்டை கையில் பார்க்கும் போது. இவனோட பேர் வந்து மின். நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவன் தான் இவன். இவனுக்கு வந்துட்டு ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது. இவனை விடவும் ஃபேமஸாக இருக்கானே, இவனை விடவும் டேலண்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு வயிற்றுச்சல். அதனால இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு வந்துட்டு டேலண்டே கிடையாது, ஹீரோ சொந்தமாக எதையும் வரைகிறது கிடையாது. அவன் ஜஸ்ட் வந்து ஒரு கோஸ்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் வந்து வரைஞ்சி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரை பரப்பி விட்டுட்டான். இப்போ ஹீரோவை வச்சு கேள்வி கேட்கறதுக்காக எல்லா மீடியாக்காரங்களையும் வேற அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டான். இவளோட பேரு தான் வென். இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட மேனேஜர் தான். இவ தான் வந்து எக்ஸிபிஷன் நடத்துறதுல இருந்து இவனுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு எல்லாமே பாத்துக்கிறா. இப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து, சார் உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு டேலண்டே இல்லையாமே, வேற யாராவது உங்களுக்கு வரைஞ்சு கொடுக்குறாங்களாமே அப்படின்னு ஹீரோவை போட்டு எக்கச்சக்கமா கேள்வி கேட்கறாங்க. என்னடா எல்லாம் இப்படி கேட்கறாங்களேன்னு இவங்களுக்கே ஒன்றும் புரியல. ஹீரோவை கடுப்பா இதனை பேசி விட்டுலாம் அப்படின்னு திரும்பும் போது கூட வெண் என்ன பண்றானா, வேணாம் எதுவும் இடக்கூடமா பேசிடாத, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. என்னதான் இருந்தாலும் ஒருத்த சொந்த உழைப்பை போட்டு பண்ண விஷயத்த ஒண்ணுது இல்லையா அப்படின்னு போது கோவம் வரும் இல்லையா. டக்குன்னு மயக்க பிடுங்கி, அதாவது அடுத்த மாசம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது இல்லையா, அந்த எக்ஸிபிஷன்ல நேரடியா உங்க எல்லாரும் எதிர்க்கையுமே என்னோட டேலண்ட் என்னன்றதை நான் காட்டுறேன், அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதாவது அவன் வந்து ஒரு சவால் விடுற மாதிரி பேசிடுறான். சோஷியல் மீடியாவில் ஹீரோ பற்றி தப்பாக எழுதுறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் ஆர்ட்டை பற்றி, அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ஆர்ட்டை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆர்ட்டையும் அவளோட ஹார்ட்டையும் மேட்ச் பண்ணி வேற ஒன்றத்தை போஸ்ட் போட்டு வச்சிருக்கால. அது ஹீரோ பார்க்குறான், யாராவது நமக்கு இந்த முட்டு கொடுக்குறா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளோட ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்கும் போது அவளோட பழைய ஹார்ட்டெல்லாம் அவள் வந்து போஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. அது எல்லாமே இவனுக்கு ரொம்பவே பிடிக்குது.
அதோட வென் வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது தான் மென் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அப்படின்னா இவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கானா, அவன் இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலேயும் பண்ணுவான், இதுக்கு மேலே நம்ம உஷாரா இருக்கணும். ஆனால் ஒன்று நான் எல்லாரும் எதிர்க்கையும் என்னோட டேலண்ட் என்ன உண்மையா பொய்யான்னு காமிச்சிட்டேன்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆயிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனாலும் வென் வந்து இல்லை எனக்கு என்னவோ இது அந்த அளவுக்கு செட் ஆகுமான்னு தோணலை அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, அப்போனா ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவன் மேலே நம்ம கேஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். வெண்ணுக்கும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது. அதே நேரத்துக்கு ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஆர்ட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதையே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, இந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளான பெயிண்டை வச்சு இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காளே அப்படின்னு தோணுது. ஹீரோ நைட்டு வந்து காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து எதுக்கு ஒரு வண்டி வேகமாக வந்து காரை அடித்து தூக்கிடுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு தான் ஹீரோ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒரு டைரி மாதிரி வச்சு ஹீரோவோட ஒர்க்கு அதுக்கப்புறம் அவனோட போட்டோஸ் அது இதுன்னு சொல்லி கட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான். வேகமா ஹீரோயின் ரூம்குள்ள வந்து தம்பிக்கார என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை இடிச்சு விட்டுறான். கரெக்டா அவ டிராயிங் பண்ணலான்னு போற நேரத்துக்கு ஃபுல்லா அந்த ஷீட்டே வேஸ்டா போயிடுச்சு. ஏண்டா உன்னை யாரா இப்ப உள்ள கூப்பிட்டா எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு அவ கேட்டா. அவ்வளவுதாங்க. அதுக்குள்ள அம்மா சீக்கிரம் வா, நீ தான் வந்து இவ்வளவு டிராயிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்க இல்லையா, இவ மறுபடியும் டிராயிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு கூப்பிடுறான். ஏண்டி நீ தெரிந்தெல்லாம் மாட்டியா கொஞ்சம் கூட, எதுக்காகடி நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் யோசித்து பாரு, இது வந்து கால் நாக்கு கூட பெறாது, கொஞ்சமும் வந்து உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம ஏதாவது வேலை பாரு. அது மட்டும் இல்லாம நீ ரெண்டு பார்ட் டைம் ஜாப் தான் பாக்குற, இன்னொரு 2 ஜாப் பார்த்தீங்கன்னா தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி நீ இதை எடுக்கிறத பார்த்தேன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஏடா கூடமா ஹீரோயினை பிடிச்சி செம்ம திட்டுறாங்க. அந்த டேவும் வந்துருச்சு. அதாவது ஹீரோ எல்லாரும் எதுக்கும் வரைஞ்சு காட்டுறேன்னு சொன்னா இல்லையா, அவன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க சார் வந்துருவாரு, உங்ககிட்ட லைவாவே வரைஞ்சு காட்டுவாரு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது நம்ம ஹீரோ வீல் சேர்ல இருக்கான். அவன் அந்த ஆக்சிடென்ட்ல ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கான். 2 காலுமே அவனுக்கு செயல் இழந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம கை கண்ணு எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவனுக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இதை வரைஞ்சேன். நீங்க என்ன எவ்வளவோ பேசுனீங்க, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என்னால பொறுத்துக்கவே முடியாதது என்னன்னா, உங்களோட டீச்சர் உங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நீங்க யாரோ ஒருத்தர் கேட்டீங்க. அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு என்ன வந்து பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னோட டீச்சரோட பேரை நான் காப்பாற்றணும். அதுக்காக தான் என்னால முடியலனாலும் நான் இதை பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியல. அதாவது எப்படி நாங்கள் இந்த இவனுக்கான பிரச்சனை என்னன்னா, கண் பார்வை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது தூரமாக தெரியும், தூரமாக இருக்கிறது பக்கமாக தெரியும். இந்த கார்னர் எட்ஜெலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் தெரியாது. எல்லாமே அவன் மைண்டை பொறுத்து தான். அவன் மைண்ட் அவனை குழப்பி விட்டுரும் கண் பார்வையை. ஸோ அந்த மாதிரி தான் இவனுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு எதுவுமே தெரியல. ஸோ மொத்தமாகவே சொதப்பிடுறான். அவன் சொதப்பின உடனே எல்லாரும் வந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவரால் இதையே பண்ண முடியலையே, இவர் எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாரு, அப்பனா இந்த ஆக்சிடென்ட்லாம் கூட சும்மா தான் போல இருக்கே, இவர் வேணும்னே தான் அதெல்லாம் பண்ணியிருக்காரு போல, உண்மையா இவருக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்காது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோவால பொறுத்துக்கவே முடியலங்க. அப்படியே கஷ்டப்பட்டு அவனோட சேர்லேருந்து ஜம்பி அந்த எல்லாத்தையும் இழுத்து தள்ளி ஒதுக்கிறான். அவனால அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவும் வந்து மனசு உடைஞ்சு போயிடுறான். அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஹீரோ மயங்கிடுறான். மயங்கினவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தா அவர் வந்து இப்போ பயங்கரமாக சைக்காலஜி ட்ராமாவில் இருக்காரு. அவருக்கு வந்து இந்த அளவு அவரோட உடம்பு டேமேஜ் ஆகிருக்கிறத ஏற்றுக்க முடியல. மென்டலி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு. அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அவரை மறுபடியும் டிராயிங் பண்ண சொல்லி நீங்கள் தூண்டாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இதுக்கு மேலே அவரால் டிராயிங் பண்ண முடியாது. அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் இந்த கண் பார்வையை வச்சுக்கிட்டு. அதனால தயவு செஞ்சு நீங்கள் விட்டுடுறது தான் நல்லது அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பண்ண முடியலன்னு மறுபடியும் அவன் வருத்தப்படுவான் இல்லையா. அப்போ கண்டிப்பாக இதே மாதிரி தான் அவன் ஸ்ட்ரெஸ் ஆகி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனையும் அவன் ஏதாவது பண்ணிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்றதுனால டாக்டர் சொல்கிறாங்க.
ஹீரோயின் மறுபடியும் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்டே வந்து அவன் பண்ண ட்ராமா தான், அவனால் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு ஹீரோவை தப்பா பேசுகிறாங்களா. அதெல்லாம் ஹீரோயினால் பார்த்துக்கவே முடியல. அவ செம்ம கடுப்பாயிட்டு மறுபடியும் எப்பயும் போல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா எல்லாருக்கூடையும். அவரோட ஹார்ட்டை பற்றிலாம் உங்களுக்கு என்ன தெரியும், கழுத்துக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் அவனை வருத்திக்க மாட்டான். உங்களுக்கெல்லாம் நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசலாம் அப்படின்னு பேசாதீங்க அப்படி இப்படின்னு ஹீரோயினும் வந்து பயங்கரமா ஹீரோக்காக பேசுறா. மறுபடியும் ஹீரோ வந்து இதெல்லாம் பார்க்குறான். அதாவது ஹீரோயின் ஒருத்தி வந்து பயங்கரமாக இவனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்றத பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவனோட பேர் வந்து இவன் வந்து ஒரு டாக்டர் மட்டும் இல்லைங்க, இவன் வந்துட்டு பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவை வச்சு எக்ஸிபிஷன் நடத்தலாம், ஆர்ட் கேலரி வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து வென்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு போகிறாங்க. அதாவது ஹீரோ ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கி ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்ற பிளானில் இருக்கடா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும் போது, இல்லை இப்போதைக்கு என்னடா ஹார்ட்டு தான் பண்ண முடியாது, அதை விட்டுட்டு வேறு எதுனா பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸ்டுடியோ வைக்கலாம், ஸ்டுடியோ பார்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எல்லாமே அவன் பொய்யா சொல்கிறானே தவிர அவனோட மனசில் என்னால் வரையவே முடியலன்னா நான் உயிர் வாழறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான். இருந்தாலும் ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டு உண்மைன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அதுதான் நீ எப்பயும் போல் என்ன பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்காக அவன் மருந்து கண்டுபிடிக்கணும், ஹீரோவை குணப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறான். நீ கவலையே படாதடா, நீ வந்து நம்பிக்கையாயிரு, கண்டிப்பாக நான் வந்து உனக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோக்கு கொஞ்சமும் அதில் நம்பிக்கையே கிடையாது. டக்குன்னு ஹீரோயின் எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து கமெண்ட் வருது, நீ வந்து பண்ணுற டிராயிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப போல்டாகவும் சூப்பராகவும் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன சின்ன தப்புங்க தான் இருக்கு. நீ வந்து காலேஜில் சேர்ந்து நீ இதுக்காக படிச்சின்னா உண்மையாகவே நீ வந்து பயங்கர டேலண்ட் வர முடியும், உனக்கு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவன் வந்துட்டு வேலை நேரத்துக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை வந்துட்டு பார்த்துடுறாங்க மேனேஜர். பார்த்த உடனே இனிமேல் உனக்கு வேலை இல்லைம்மா, நீ காத்துலயே கனவு கண்டுக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போய் காத்துல எவ்வளோ கனவு வேணாலும் காணும் அப்படின்னுறாங்க. இவளுக்கு செம்மையா டென்ஷனாக இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ உன்னால ஃபியூச்சரில் வரவே முடியாமல் போயிட்டா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கமெண்ட் அனுப்புகிறான். என்னோட லைஃப்ல நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனால் அதே நேரத்துக்கு வந்துட்டு உண்மையாகவே அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா அதுக்கு நான் வாழறதுக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அவ்வளோதான். அதை பார்த்த ஹீரோ நம்ம நினைச்சதுல எந்த தப்புமே இல்லை, அவளுக்குமே அதே தான் தோணுது, எனக்கு தோன்றது தான் தோணுது, அப்போ நான் நினைச்சது தான் கரெக்டு அப்படின்னு நினைச்சிடுறான். ஹீரோ வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவன் நல்லாவே நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து டிராயிங் பண்ணி எல்லாரும் எதிர்க்கையும் ப்ரூவ் பண்ணிடுறான். அப்படியே எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அவனை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கானா. அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறான் ஹீரோ. அது அப்படியே அவனுக்கு பதட்டம் ஆயிடுது. கஷ்டப்பட்டு அப்படியே பெட்லேருந்து கீழே விழுந்து அவனோட வீல் சேருக்கு கஷ்டப்பட்டு நகர்ந்து வரான். இப்பவும் போய் அவன் வேற ஒன்றும் பண்ணலைங்க. அவன் வந்து அவனால டிராயிங் பண்ண முடியுமா அப்படின்றத தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து. ஆனால் அவனால முடியல, அவனுக்கு கண் பார்வை சரியில்லை. மறுபடியும் வந்து அப்படியே விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுறான் ஹீரோ. மறுநாள் காலையில் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து குட்டியாக ஒரு தம்பி வேற இருக்காங்க. அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோவை கவனிக்கல. அந்த குட்டி பையனுக்கு ஊட்டி விடுறது, அவனை கவனிச்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஹீரோ பிறந்து கொஞ்ச நாள்லயே வந்து அவனை தனியாக இங்கேயே விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்துக்கு இப்போ தான் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தையோட வந்து நின்றுருக்காங்க அவங்க அம்மா. ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்த அம்மாவோட அன்பு பாசம் எல்லாமே வந்து சின்ன வயசுல அவனுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதும் அவனுக்கு கிடைக்கல. ஃபுல்லா அட்டென்ஷன் பூராவும் அவங்க சின்ன குழந்தை மேலதான் இருக்கு. உன்னால வரைய முடியல, உன்னால சம்பாதிக்க முடியலன்னா கவலைப்படாத, லைஃப் லாங் பூராவும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு அந்த பையன் எனக்கு KFC சிக்கன் தான் வேணும், எனக்கு சாப்பாடெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றான். சரிப்பா நீ எதுவும் கவலைப்படாத, நான் தம்பிக்கு வந்துட்டு கடைக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அதோட கிளம்பிடுறாங்க விட்டுட்டு.
ஆக்சுவலாக வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே பிடிக்கல, வாழவே முடியல. அதாவது இந்த மாதிரி அவங்களால என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலி அவங்க சரியில்லாதவங்க, வாழவே முடியல, அவங்கள பார்த்துக்கவும் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலான்னா, அங்கே போயிட்டு அவங்களாவே என்ன பண்ணுறது, அவங்க உயிரை எடுத்துக்கலாம். அது டாக்டரோட பெர்மிஷனோட. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டமும் அதுக்கு அனுமதியாக இருக்குது அங்கே. அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு இவனோட பேரை வந்து அப்ளை பண்ணுறான். அவங்களுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எப்போன்னு சொல்லி இங்கே வரீங்களோ அன்னைக்கு நாங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் ப்ரொசீஜருக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் அவளுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோயினுக்கு அனுப்புகிறான். ஹீரோயினுக்கா சொல்லவா வேணும், அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். மறுநாளே ஹீரோயினும் வந்து ஜாயின் பண்ணிடுறாளா. ஹீரோவை விழுந்து கவனிச்சுக்கிறா. ஆனால் ஹீரோ இதெல்லாம் நீ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்னதான் வேலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, போயிட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த வேலையுமே வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வருது. ஹீரோயின் அதுக்கப்புறமா அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு வேலையும் இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஹாலெல்லாம் பார்க்குறா. ரொம்ப பிளெயினாக இருக்குது. என்னது இது, இவ்வளோ அளவுக்கு பிளெயினாக இருக்கே, ரொம்ப மோசமாக இருக்குது, போரிங்காக இருக்குது, நம்ம இது எதனா பண்ணலாம், வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, கஷ்டப்பட்டு வந்துட்டு அங்கே வந்து அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக சூப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மாற்றி வைக்கிறா. ஹீரோ வந்த உடனே மறுநாள் காலையில் அப்படியே சுற்றி பார்க்குறான். அவனுக்கு வந்து எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியுது. அதாவது இவ்வளோ நாளுக்கு அவன் தெரிஞ்சது இப்போ எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. கிட்ட இருந்ததெல்லாம் தொலைவாக தெரியும், தொலைவாக இருந்ததெல்லாம் கிட்ட தெரியுன்ற மாதிரி அவனால் மெஷர் பண்ணி அந்த வீல் சேரை கூட வந்து ஓட்டிட்டு வர முடியல கரெக்டாக. வந்து எப்பயுமே வச்சிருந்த இடத்துல இருக்க புக்கு கூட நவுத்தி வச்சிருக்காளா, அதனால அவனுக்கு அதுவுமே கரெக்டாக தெரியல. ஆனால் அவள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ தான் இதெல்லாம் பண்ணியா, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் தயவு செஞ்சு மறுபடியும் எல்லாத்தையும் பழையபடி வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்காக ஒரு பையன், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, வேலை போயிடுமா அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் தான் அங்கே ஒருத்தர் பட்லராக இருக்காரு. அவர் வராரு. எதுக்காகமா நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வியாதியை பற்றி சொல்லி புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் மாற்றினா அவரால் கரெக்டாக இருக்க முடியாது அப்படின்றத. அவர் பட்லர் போயிட்டு, ஐயோ சாரி சார், எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது, பரவாயில்ல அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, விட்டு எதுவும் திட்டாது அப்படின்னு சொல்றாரு. நேராக ஹீரோயின் என்ன பண்றாருன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு ஹீரோ சம்பந்தப்பட்ட வியாதிக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இனிமே வந்து கரெக்டா ஹீரோவை பார்த்துக்கணும்னு சொல்லி அதுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நல்ல பிரைட்டான கலரில் லேபிள்ஸ் ஒட்டி வைங்க, அப்போ வந்து அது ஈஸியான டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ்வளோ மாஞ்சி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒட்டுறா. ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா மூளை மூடுக்கு விடாமல் புக்ஸு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக லேபிள் ஒட்டி வச்சுருக்கா. ஹீரோக்கு அதனால இன்னமும் ஈஸியாகவே இருக்குது. வீடு பூராவோ எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கா போல. செம்ம டயர்ட்ல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. சரி குளிர்ந்து அவளுக்கு போத்தி விடுவோம் அப்படின்னு போகும்போது ஹீரோயின் எழுந்துக்கிறாளா. உடனே அவனே எடுத்து அதை போத்திக்கிறான். நீ தான் இதெல்லாம் பண்ணியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பாடா கன்ஃபார்ம் வேலை போகாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து பட்லர் வராரு. இந்த மென் இருக்கான் இல்லையா, அவன் வந்திருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, என்னோட எக்ஸிபிஷன் இருக்கு, அதுக்கு உன்னை கூப்பிட்டுட்டு போலான் தான் வந்தேன். எனக்கு நல்லாவே புரியுது, இந்த நிலைமையில உன்னால எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, டிராயிங் கூட பண்ண முடியாது. நீ உயிருக்கு உயிரான்னு நினைச்ச ஆர்ட்டே உன்னால பண்ண முடியல, ஜஸ்ட் வந்து பார்த்தாவது சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு போறான். ஹீரோயினுக்காக செம்ம டென்ஷன். இதை பார்க்கும் போது அவன் எவ்வளோ திமிரா பேசுகிறான் அப்படின்னும் போது, ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் இப்படியெல்லாம் தான் பேசுவாங்க, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக உனக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஆசையாக இருக்குன்றது அவனுக்கு புரியுது. சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அதோட நைட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவனோட ஹார்ட் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம டென்ஷனு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாப்பேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அணைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. ஆனால் ஹீரோ இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வெறுப்பு தான் வருது அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இது வரைக்கும் யாருக்குமே சொல்லிக் கொடுக்க ஒத்துக்காத ஹீரோ, நான் உனக்கு வந்துட்டு டிராயிங் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம்.
மறுநாளே அந்த எக்ஸிபிஷனுக்கு போறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த மென் வேணும்னு என்ன பண்ணிருக்கான்னா ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஸ்டுடியோவை பார்த்திருக்கான். அப்பதான் ஹீரோவால ஏறி வர முடியாதுன்னு. ஐயோ நான் இதை மறந்துட்டேன் நண்பா, என்ன பண்றது, இப்ப எப்படி உன்னை வர வைக்கிறது, நீ கவலைப்படாத, உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன ஒரு 4 பேர் கூப்பிடவா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுறான். ஆனா ஹீரோ வந்து அப்படியே சைலண்டா இருக்கான். அவனால என்ன பேசுறதுன்னே தெரியாம. ஆனா ஹீரோயின் விடுவாளா? நீ பேசுறத வச்சு நல்லாவே ஒரு விஷயம் தெரிய வருது, நீ வேணும்னு தான் இந்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கவலைப்படாத, எங்களால எல்லாமே முடியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே போய் 2 கட்டையை வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரா. என்னதான் இப்ப பண்ற அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நாங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா நாங்க பண்ணி சாதிச்சுட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஹீரோவை அப்படியே அந்த கட்டையில ஏத்துறா. ஹீரோவோட டீச்சர் அந்த இடத்துல பாக்குறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அவரோட கார்டை கொடுக்குறாரு. உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளுமான்னு சொல்லிட்டு மென்ன அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆமா நீ என்னம்மா ஜஸ்ட் வந்து கேர்டேக்கரா தானே வந்த, நீ என்னவோ அவனுக்காக இந்த அளவுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, வேலைக்காரியா மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை பத்தி பேசுற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது, அதே மாதிரிதான் அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்துற உரிமையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளால முடிஞ்ச அளவுக்கு அவனை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திடுறா. ரோரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார்ல, அவரோட குட்டி தங்கச்சி. டாக்டர் எங்க போனாலும் அவ கூடியே தான் இருப்பாளாம், டாக்டர் கூடியே தான். என்ன அண்ணாக்கும் தங்கச்சிக்கும் அவ்வளோ லவ். என்ன எக்ஸிபிஷன்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், அங்க சென்ட்ரல்ல வந்துட்டு கிங்க காப்பாத்திருக்காலாமே அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு டாக்டர். அந்த நேரம்னு பார்த்து எக்கச்சக்கமான ட்ரெஸ் எல்லாம் வர வச்சிருக்கான் ஹீரோ. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்ணதுக்காக இவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணி இருக்கு. ஹீரோயினும் ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து காட்டுறா. ஆனா இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினை ஓபனர்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல்ல போட்டோவும் எடுத்துக்கிறான். இவளும் வேணும்னு என்ன பண்றேன்னா நெக்லஸை கொண்டு போய் இதை எனக்கு போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறா. பாவம் அவனுக்கா கண்ணு சரியா தெரியல, அவனால சரியா போட முடியல, இருந்தாலும் வந்து ஹீரோயினே ஹெல்ப் பண்றா. ஹீரோயினுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ஹீரோ வாங்கி கொடுத்துட்றான். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றா. இத பாரு, என்னோட அசிஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கணும், அதுதான் இதெல்லாம், அதனால நீ இனிமே நல்லாவே ட்ரெஸ் பண்ணணும் என் கூட வரும்போது அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டிராயிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவளுமே வந்து கஷ்டப்பட்டு கத்துக்கிறா. ஹீரோக்கே பார்க்க பெருமையா தான் இருக்கு. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள்லயே வந்து ஹீரோயின் நல்லாவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு தெரிஞ்சு இவளை வந்து ஒரு ஆர்ட் காலேஜ்ல சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். என்ன சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இருக்கும்போது எதுக்கு உனக்கு அந்த பயம் அப்படின்னு கேட்கறான். அவ்வளவுதான், ஹீரோயின் சந்தோஷத்துல டக்குனு ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிடறா. ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் புரியுது, ஐயோ என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அங்கிருந்து போறா. ஹீரோ வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு விஷயம் பண்ண போகிறான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக அங்கே சுவிட்சர்லாண்டில் இருந்து உங்களோட அப்ளிகேஷன்லாம் ஓகே பண்ணிட்டோம், நீங்கள் சொல்கிற டேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியர் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே வந்து அவள் என்ன சொல்கிறதுன்னே தெரியாத அளவு உடஞ்சிடுறா. போயிட்டு இது எல்லாத்தையும் அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ கவலைப்படாதடி, எல்லாமே நல்லதே நடக்கும், இப்போ தான் உன்னோட லைஃப்பில் கொஞ்சம் நல்லது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவர் இந்த அளவுக்கு இப்படி இருப்பாருன்னு நான் யோசித்தே பார்க்கல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரியே ஃபீல் பண்றா. ஹீரோவுமே அந்த லெட்டர் வந்ததெல்லாம் பார்த்துட்டான். ஆனாலும் அவனுக்கு வந்துட்டு விட்டுட்டு போக கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலுமே வந்து அவனுக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஹீரோயினோட போட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம சொன்னா கண்டிப்பா ஹீரோ கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றேன்னா நேராக எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி விட்டுறா. அவங்க என்னோட அனுமதி இல்லாம அவன் எப்படி இந்த முடிவுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. நேரம் செம்ம கோவமா வராங்க ஹீரோவை பாக்கிறதுக்கு. என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்ப, நீ ஏன் உன்னோட உயிரை போக்குறதுக்கு நீ எப்படி நினைப்ப, நீ எப்படி முடிவு பண்ணுவ, நான் தான் உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன், ஆனா இந்த உலகத்தை விட்டு நீ கொண்டு போறதுக்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபார்மை தான் கிழிச்சு போடுறதுக்கு தேடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே இல்லை. அவ்வளோ அளவுக்கு தாட்டு போட்டுன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அம்மா எனக்கு பசிதுமா, எனக்கு KFC வாங்கித்தா, இந்த பொம்மை வேற ஒஞ்சிச்சுமா வாங்கித்தா அப்படின்னு சின்ன பையன் அழுகுறானா. வாப்பா நம்ம போலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினே செம்ம டென்ஷன் ஆயிடுறா. எதுக்காக நீங்க எதையுமே பேசி புரிய வைக்காம இப்படி பாதிலேயே போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா.
நீ யாரு? வேலைக்காரி தானே, வேலை பார்க்க தானே வந்திருக்க. நீ எதுக்காக இதுல எல்லாம் தலையிடுற? தயவு செஞ்சு வந்து நான் என்ன பண்ணணும், என்ன பேசணும், அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும் நீ எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல. உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு போன் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறா. பார்த்தா ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சுட்டா. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவோட ஆர்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து செம்மையா என்ஜாய் பண்றாங்க, ரொம்பவும் வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஹீரோயினோட ஆசையே அதுதான், நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஹீரோவும் வந்து ஏதாவது ஒரு வகையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறா. ஹீரோக்கு கேக்கு கொண்டு வந்து கொடுக்குறாளா. ஹீரோ நான் சாப்பிட மாட்டேம்மா, ஸ்வீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நான் வச்சுட்டு போறேன், ஸ்வீட்டு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோ எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மைதான் ஸ்வீட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஏதோ சுத்தி மாதிரி ஒண்ணுக்கு வச்சுக்கிட்டு ஒரு பொம்மையை வேற வச்சு அந்த பொம்மைக்கு ஹீரோவோட பேண்ட் சட்டையெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா மசாஜ் எப்படி பண்றது அப்படின்னு இந்த பொம்மையை வச்சு கத்துக்கிறாளாம். அந்த பொம்மையை வேற போட்டு நங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா தாயே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்து பயந்துடுறான். அது ஒன்றும் இல்லை, நான் மசாஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போதானே ஃபியூச்சரில் உங்களுக்கு காலுக்கெல்லாம் நான் மசாஜ் பண்ணி விட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இந்த மசாஜ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னும் போது என்னால் முடியவே முடியாது, விடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் வந்து வீல் சேரை விடுற மாதிரி இல்லை, என்னை ஒரே ஒரு வாட்டி நம்பி உங்கள் காலை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சுத்தியை வச்சுக்கிட்டு நீ பண்ணதை பார்க்கும்போது சைக்கோ கில்லர் மாதிரி இந்த போடி சேர் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவ்வளவுதானே, அப்ப சுத்தி இல்லாம நான் கையிலேயே உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி கையிலேயே மசாஜ் பண்றா. எப்படி இருந்தாலும் நீ என்னை விட மட்டும் போறதில்ல அதுதானே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு செம்ம டென்ஷனு. அடுத்த நாள் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா உங்களை நான் வெளில கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வரா. அங்க பார்த்தா நிறைய குழந்தைங்க நம்ம ஹீரோ மாதிரி நிறைய விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு குறைபாடு இருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களோட குறையெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோ பார்க்கும் போது அவனுமே வந்துட்டு அவனோட குறைய மறக்கணும் அப்படின்றதுதான் ஹீரோயினோட ஆசை. ஹீரோவை சும்மாவே விட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த சேர் நல்லா இருக்கு, சூப்பரா சொயின்னு போயிட்டு வரீங்க, இதுல எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு பையன் கேட்கறான். சரி கொஞ்ச நேரம் வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாதா சேர்ல உட்காந்துக்கிறானா. இன்னொரு குட்டி பொண்ணு என்ன பண்றேன்னா எனக்கு வரைய சொல்லித்தாங்க அங்கிள் அப்படின்னு கேட்கிறா. ஹீரோவை கொஞ்ச நேரத்திலேயே தன்னை மறந்து குழந்தையாவே ஆயிடுறான். அப்பன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் பண்றாங்க, தம்பிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் அங்க இருந்து நேரா தம்பியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோயின் அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டு இருப்பா. அவங்க வரையக்கூடாதுன்னு சொன்னதோட அப்போ வந்து தம்பி என்ன பண்ணிருப்பான்னா போற ஹீரோயினை துரத்திக்கிட்டே வந்து நான் சேர்த்து வச்ச காசு இது, வர வழியில வாங்கிட்டு வந்தா இதை சாப்பிட்டுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருப்பா. அதெல்லாம் ஒத்துக்கிட்டே போறா ஹீரோயின். நான் என்னோட ஃப்ரெண்டு ஹோக்கு கால் பண்ணிட்டேன், அவன் அங்க போயிருப்பான், இந்நேரம் என்ன எதுன்னு பாத்துருப்பான், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா பணக்கார பசங்க எல்லாம் சேர்ந்து இவனை பயங்கரமா புள்ளி பண்ணிருக்காங்க, போட்டு அடிச்சிருக்காங்க, இவன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, இவன் எக்கச்சக்கத்துக்கு அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த டென்ஷன்ல கூட ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு யாரு உன் பாய் ஃப்ரெண்டா, நல்ல பணக்காரனா, நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு தான் கேக்குறாங்க. மறுநாள் வந்துட்டு நம்ம டாக்டர் ஹோவும் அவங்க தங்கச்சும் வராங்க. தங்கச்சி வந்து ஹீரோ கிட்ட என்ன கேக்குறான்னா ஹீரோயின் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாமே, அண்ணங்காரன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி போட்டு குத்துறா. டே அறிவு கட்டவனே, குழந்தைகிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு தெரியாதா அப்படின்னும் போது இல்ல எனக்கு என்னவோ அதான் தோணுச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட தம்பியுமே வந்து அந்த பசங்களையும் போட்டு அடிச்சிருக்கான். ஆனா வந்துட்டு இவனுக்கு தான் அதிகப்படியான காயம், ஆனா அவங்களுமே அடி வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து ஹீரோயினோட அம்மா மறைச்சிட்டாங்க. எங்க நீங்க சொன்னா வந்து ஹெல்ப் பண்ணாம விட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு அதனாலதான் போலீஸ்ல கூட வந்து அவங்க சமரசமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான். ஹீரோயினோட தம்பி வந்து தனியா ரோட்ல போயிருக்கான், அந்த பசங்க 4-5 பேரா சேர்ந்து அவனை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவனுமே அவங்கள அடிச்சிருக்கான். ஸோ இந்த ப்ரூஃபே போதும், நம்ம வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுடலாம், நான் லாயர் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவங்களும் 2 பேரும் என்னென்னலாம் ப்ரூஃபை வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. எந்தெந்த பசங்க இருந்தாங்க, எப்படி இந்த சண்டை வந்தது, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி லாயர்கிட்டையும் பேசிடுறாங்க.
அப்படியே கொஞ்ச நாள் போது அந்த கேஸ்ல இவங்க வின் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த பசங்களோட அப்பா அம்மா வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க, நாங்க வந்து உங்களுக்கு அதுக்கான நஷ்ட ஈடை கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒன்று நஷ்ட ஈடை வாங்கிக்கிட்டு இவங்களும் வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஏன்னா எல்லாமே சின்ன பசங்க தானே. ஸோ அதனால ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செம்மையா ஒரு பார்ட்டி மாதிரி வீட்லயே அரேஞ்ச் பண்றா. 2 பேருமே வைன் குடிக்கிறாங்க. வைன் எல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமா 2 பேரும் குடிச்சிடுறாங்க. செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து பயங்கரமா மயங்கிடுறான். இந்த வைனுக்கெல்லாம் இவ்வளோ மயங்க தேவையில்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோக்கு இது அலர்ஜி போல, ஒத்துக்காது போல. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து ஃபீவர் வந்துடும், எப்படியாவது அவனோட பாடியை வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையா இருக்க மாதிரி பார்த்துக்கோ, அதனால இந்த தைலம்லாம் தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் நைட்டு பூரா உட்காந்து பார்த்துக்கிறா. ஹீரோ வேற மயக்கத்துல இருந்து எழுந்து என்னை விட்டு போகாது அப்படின்னு ஹீரோயினும் இறுக்கமா இழுத்து பிடிச்சிக்கிறான். சரி கிஸ் தான் பண்ண போறான் போல அப்படின்னு ஹீரோயினும் ஆவலா வெயிட் பண்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மயங்கிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோ எழுந்துக்கும் போது பெட்டராகவே இருக்கான். ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம். சரி வாங்க நம்ம போலாம், நான் உங்களை வீல் சேர்ல உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ என்ன பண்ணேன்னு டக்குன்னு என்ன தொடாத, நீ போயிட்டு என் ஃப்ரெண்டை வர சொல்லு போ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே பெட் வெயிட் பண்ணிட்டான் போல இருக்கு பாவம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவனோட பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறான். அதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறான். டே எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளும் வந்து உன்னை இந்த நிலைமையில பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அவகிட்ட சொல்கிறது தான் நல்லது, எதுக்காக நீ இதை போய் இவ்வளோ பெரிய விஷயமா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லும் போது அது என்னுடைய நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். நீ கவலைப்படாதடா, உன்னை சரி பண்ணுறதுக்கே என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டுக்காரன். நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ ரிலாக்ஸாக உன்னோட லைஃப்பை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஏன்னா அவனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு. ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு ஹீரோவோட அம்மாவும் தம்பியும் கூட இங்கே வந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்பவே என் பிள்ளைய நல்லா தான் பார்த்துக்கிற, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் யார், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அந்த கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை. அப்போ இந்த குட்டி பையன் ஓடி வந்து என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ, வெண் ஆண்டி மட்டும்தான் வந்து அண்ணாக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே நேரத்துக்கு நம்ம டாக்டரோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, இவங்க தான் ஹீரோயின் ஆண்டி தான் வந்துட்டு நம்ம அண்ணாக்கு சூட் ஆவாங்கன்னு அவ சொல்றா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப புரியுதா, அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. உடனே ஹீரோயினும் இப்போ கல்யாணம்ன்றது வந்துட்டு நானும் அவரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், அதை பத்தி நீங்க முடிவு பண்ண வேண்டியதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எப்படி இருந்தாலும் நீங்க 3வது மனுஷன்தான், அம்மாவாவே இருந்தாலும் அப்படின்னு மொக்க பண்ணிடுறா. ஹீரோயின் வந்துட்டு கார்டனில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு வந்து டைப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஹீரோயின் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் கூட அவன் வந்து இந்த ஸ்க்ரீனை போட்டு க்ளோஸ் பண்ணுறான். ஹீரோவை பார்க்கறதுக்காக வெண்ணு அந்த இடத்துக்கு வரா. அப்போ வந்து உடனே வந்துட்டு வெண்ணு கேட்குறான்னா, நீ இப்போல்லாம் என்கிட்ட சரியாக பேசுறதும் இல்லை, என்னை பார்க்க வர சொல்கிறதும் கிடையாது, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட ஸ்டுடியோக்கு அடுத்த ஆர்டிஸ்ட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சி தானே ஆகணும், அதனால அந்த ஸ்டுடியோவோட ஆர்டிஸ்ட்டை நம்ம ஹீரோயின் ஆக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணுறாங்க. அதனால நம்ம ஹீரோவோட டீச்சரு அவங்க இவங்கன்னு கொஞ்சம் பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த இடத்துக்கு மின் வந்துடுறான். வந்த உடனே இவன் சும்மாவே ஹீரோவையே ரொம்ப பேசுவான். ஹீரோயினை சும்மாவா விடுவான், யாரு இவளா, இவ தான் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கம்பெனியில பெயிண்டரா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா ப்ரஷ்ஷை கொடுத்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லுங்க, இல்ல டாய்லெட்டுக்கு எதனா பெயிண்ட் அடிக்க சொல்லுங்க அப்படின்னு கலாய்க்கிறான். அப்ப நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பெயிண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அப்ப உங்களோட ஆர்ட் எல்லாம் வந்து உண்மையாவே நீங்க பண்ணது தானே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவனுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறா. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் எடுத்து காட்டுறா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பாஸ் அதாவது ஹீரோ தான் வந்து இந்த பெயிண்டிங்கை ரீசெண்டாக பண்ணாரு. அவரோட இவ்வளோ ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான பெயிண்டிங் அவர் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஜூனியராக இருக்கன்னா என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆள் கிட்ட மொக்க வாங்குற அளவு கேவலமாலாம் நடந்துக்க மாட்டேன், உங்க எல்லாரும் எதிர்க்கு இப்பவே நான் பெயிண்ட் பண்ணி ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா.
ஹீரோயினை அப்ப பெயிண்ட் பண்ண வச்சா ஹீரோவையே இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அப்ப வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னைக்கு ரொம்ப கௌரவப்படுத்தின மாதிரி இருந்தது. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான பேரு புகையெல்லாம் என்னைக்கும் கிடைச்சதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றா. டக்குன்னு என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட டைரக்டாவே சொல்லிடுறா. ஹீரோ வந்து அதுக்கு பதில் எல்லாம் சொல்லல, எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்றான். மறுநாள் என்ன ஆகுதுன்னா மென்ன இருக்கான் இல்லையா, அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் போகுது. வேற ஒன்றும் இல்லைங்க, இவன் தான் வந்துட்டு இந்த ரூமர் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதுக்கப்புறம் வெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி இப்போதான் வந்து இவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதுவும் இவன் வந்து பல கோடி ரூபாய் வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணுன்ற மாதிரி கேஸ் போட்டுட்டாங்க. நைட்டு ஹீரோ பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் வந்து மழை வந்துடுது, பார்க்குக்கு போக முடியல. உடனே இவன் என்ன பண்றான்னு இந்த மழையிலேயே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழையிலேயே ரெண்டு பேருமே பயங்கரமா விளையாடுறாங்க. அப்ப ஹீரோயின் கீழே விழ, ஹீரோயின் மேலேயே ஹீரோ விழ அப்படின்னு சொல்லிட்டு செம ரொமான்டிக்கா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து ஹீரோக்காக பொக்கே வாங்கிட்டு வந்து நிக்கிறாளா, பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி வந்து ஹீரோயினுக்காக பொக்கே வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப டாக்டரும் தங்கச்சும் வராங்களா, வந்த உடனே ஐயோ எந்த நேரம் இதே மாதிரியே இருப்பீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. டாக்டர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா மின் வந்து அவனே வந்து தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுதான் கோர்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் வராரு. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோவை இருக்காம கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயினை மேல் படிப்பு படிக்க வைக்கணும், அதுவும் இட்டாலிக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்காக வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவள் புலம்பிட்டு இருக்கா பாவம். இவன் போய் டாக்டர் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் ஹீரோவை கூட்டிக்கிட்டு எங்கன்னா டூர் போகலான்னு இருக்கேன், அப்போ நீங்களும் கூட வாங்க, அப்போதான் கம்ஃபர்டபுளாக இருப்பார் ஹீரோ அப்படின்னு சொல்றா. அப்படியா, அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். ஒன்றும் கிடைக்காது, நீங்கள் வந்தால் கூட சேர்ந்து ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்படிலாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான் அவன். இப்பதான் வந்துட்டு டாக்டர் ஹோ இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோ அந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த கம்யூனிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அவரோட தங்கச்சி வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா. அவ்வளவுதான், செம்ம டென்ஷனா வந்துட்டு யாரை கேட்டுடா இந்த முடிவுக்கு வந்த, உன்னால வந்து இந்த மாதிரி சர்வே பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது நான் டாக்டர், நான் சொல்லணும், நீ முடிவு பண்ணக்கூடாது, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி செம்மையா சண்டை போடுறாரு பாவம். ஹீரோ யார் என்ன சொன்னாலுமே அவனோட முடிவுல தீர்க்கமா இருக்கான். நான் கண்டிப்பா உனக்கான மருந்தை கண்டுபிடிப்பேன், அது வரைக்கும் நான் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமா அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறதுனால கண்டிப்பா ஹீரோ அந்த முடிவை மாத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இன்னமும் ஹீரோ அதே முடிவுல தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. அதே நேரத்துக்கு டாக்டர் வந்துட்டு பயங்கர பிஸியாவே இருக்காரு. எந்த நேரமும் வந்து ஹீரோக்கு எப்படியாவது மருந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல அவர் ரொம்பவே மூழ்கி போயிடுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க, ஹீரோயின் வரைஞ்சுக்கிட்டே இருக்கா, டக்குன்னு வந்து கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழறா. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் என்ன பண்றான்னா டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை எல்லாத்தையும் வந்து வெண் பாத்துறா. அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோவும் வெண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு உன்னால மறுபடியும் டிராயிங் பண்ணவே முடியாதுன்னு நீ ஏன் முடிவு பண்ண அப்படின்னு கேட்கும் போது, நான் அந்த பொண்ணு இருக்கா பத்தியா, அவளை பயங்கரமா லவ் பண்றேன், ஆனா இப்போ வரைக்குமா அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. அதே நேரத்துக்கு அவ கழுத்துல ஒரு நெக்லஸை போட்டு விட சொன்னா, அதை போடுறதுக்கும் என்னால முடியல. இந்த சிம்பிளான எக்ஸாம்பிளே போதும் அப்படின்னு சொல்றானா. உடனே வெண்ணுக்கு கோவம் வந்து, என்னைக்குமே உன் கூடியே இத்தனை நாள் இருந்த என்ன நீ கொஞ்சம் கூட அந்த மாதிரி யோசித்து பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஹீரோ ஏதோ ஒரு வகையில ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்பப்பன்றது மட்டும் ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஹீரோயினும் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோட என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட கேமராவை கொடுத்து, இன்னைக்கு நான் பண்ற எல்லாத்தையும் வந்துட்டு நீ போட்டோ எடுக்கணும், நம்ம மெமரி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றா. பயங்கரமா குக் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு என்னன்னு புரியல. இவனுமே ஓகே பரவாயில்ல, அவளும் சொல்லிட்டா ஏதோ செய்வோம் அப்படின்ற மாதிரி அகாடமிக்கு அவனும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ஹோவும் அவரோட தங்கச்சும் தான் அங்க வந்திருக்காங்க. பார்த்தா அந்த டைமுக்கு இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எந்த நேரமும் உங்களுக்கு இதேதான் வேலையா, தயவு செஞ்சு தள்ளி தள்ளி போய் நில்லுங்க, திருச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வெண்ணுமே அந்த இடத்துக்கு வர, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக எல்லாரையுமே சமாதானப்படுத்தி டின்னருக்கு வர வச்சிருக்கா போல.
நம்ம டாக்டரும் ஹீரோயினும் மட்டும் எக்கச்சக்கத்துக்கு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஐயோ தயவு செஞ்சு 2 பேரும் வைங்க போதும் போதும்னுட்டு இருக்கான். நல்ல போதையும் ஏறிடுச்சா டாக்டருக்கு. தயவு செஞ்சு நீ கவலையப்படாதரா, உனக்கான சொல்யூஷன் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சே ஆவேன், நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கர எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே கொமட்டிக்கிட்டு வந்துடுது டாக்டருக்கு. எழுந்து வேக வேகமாக ரெஸ்ட் ரூம் ஓடுறான். அவன் ஓடுறத பார்த்த உடனே ஹீரோ சரி நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவும் போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் வெண்ணும் மட்டும்தானே இருக்காங்க. அப்போ ஹீரோயினே வந்து ஓப்பனாக என்ன கேட்டுடுறானா, நீ ஹீரோவை லவ் பண்ணுறதானே அப்படின்னு கேட்டுடுறா. அவனுமே உண்மையாக சொல்லிடுறான் ஆமாம் தான் அப்படின்னு. ஆனால் அவன் இது வரைக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அது இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் போல. அதுவும் வந்து ஒன்னாவே படிச்சிருக்காங்க. இவ்வளோ நாளும் ஒன்னா இருந்தோம், இவ்வளோ நாள் ஒன்னா இருந்தோம், எனக்கு அவன் மேல வந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு அவனோட மனசுலயும் அவனோட லைஃப்லயும் ஒரு பொண்ணு வந்தா அப்படின்னா அது நீதான். ஸோ தயவு செஞ்சு அவனை நல்லபடியா பார்த்துக்கோ. அவன் ரொம்ப இன்னசென்ட், அவன் ரொம்பவும் பாவம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின் கிட்ட வெண்ணு. நைட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்களா. இவன் என்ன பண்றானா, ஹீரோவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என் செல்லக்குட்டி பூஜை குட்டின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அவன் அடியே உனக்கு ரொம்ப போதை ஆயிடுச்சு, தயவுசெய்து தூங்கு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இங்கேயே தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு தான் இவனுமே கேட்குறான். இருந்தாலும் ஹீரோயின் எல்லாமே எனக்கு புரிஞ்சுதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா 2 பேருமே பதட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவன் சேர்ல இருந்து விழுந்துடுறா, ஹீரோயின் வந்து பெட் மேல போய் விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு சிரிப்பை தாங்க முடியல, ஹீரோவை பார்த்ததுல விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில வந்துட்டு ஐயோ சத்தியமா நாளையிலேருந்து குடிக்கவே கூடாதுரான்ற மாதிரி தலைவலியோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இந்த ஹேங்கோவர் சூப்பை குடி அப்படின்னு சொல்லி இவனும் கொடுக்குறானா. இல்ல சத்தியமா நான் நாளையிலேருந்து குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாள். உடனே அப்பனா இன்னைக்கு குடிப்ப போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே இவன் யோசிக்கிறான். அப்பதான் ஹீரோ வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா இட்டாலியில வந்து ஹீரோயினுக்கு அந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிடுச்சு, நீ போய் படிக்க போற அப்படின்னும் போது ஐயோ எனக்கு உண்மையாவே இந்த அளவு டேலண்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம டாக்டர் ஹோ இருக்காரு இல்லையா, அவரையும் அவரோட தங்கச்சியும் வந்து அவசரமா அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவர் லேப்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேருக்குமே வந்து பயங்கரமான அடிபட்டு இருக்கு. 2 பேரையும் ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹீரோ வென் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அவசரமா வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு இன்னமும், பட் ஆனா உயிரை காப்பாத்திட்டோம், சின்ன பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு அம்மாவால தாங்க அதை ஏத்துக்க முடியும். அவங்க அம்மா அப்படியே கீழே விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பாவங்க ஹீரோக்கு தான் பயங்கர குற்ற உணர்வாயிடுது. ஏன்னா இவனுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தானே இவ்வளவும் டாக்டர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நேரத்துல இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனது ஹீரோவுக்கு தாங்க முடியல. ஆனா வீட்டுக்கு வந்த ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட 2 பேருமே ஓகே இப்போ பெட்டரா இருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அப்பாடா அப்ப குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஒன்றும் பெரிய அடிலாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போதான் ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா 2 பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு போய் சொல்றான். அதோட 2-3 நாள் கழிச்சு ஹீரோ என்ன பண்றான்னா டாக்டரை பார்க்கலான்னு அங்கே போறான். ஆனா அவங்க அம்மா உனக்கு மருந்து கண்டுபிடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என் பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான், பகலா சாப்பிடாம தூங்காம இவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனா அவன் அவனோட தங்கச்சியே இப்போ இழந்துட்டான், தயவு செஞ்சு எனக்கு ஒரே பையன் தான் இப்போதைக்கு இருக்கான், அவனையும் என்னை இழக்க வச்சிடாத, நீ இனிமே அவரை பார்க்கவே வராதப்பா அப்படின்னு சொல்லி அழறாங்க. ஹீரோவும் கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றான்னா ஹீரோ எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சு அவளால என்னென்னலாம் முடியுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்றாங்க. இருந்தாலும் அவனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவளோட வாழ்க்கையும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட வீட்டில் வந்து ஃபுல்லா அவன் ஆளுங்களை வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு நான் இது வரைக்கும் உனக்கு வந்து ப்ராப்பரா ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, இப்போ சொல்றேன் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரியை கொடுக்குறான். அந்த டைரியில இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிற போட்டோஸ், அந்த போட்டோஸ் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு மெமரிஸா அதுல எழுதியும் வச்சிருக்கான். ஒரு நாளும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, இருக்கிற நாளை நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஹீரோ யோசிக்கிறான்.
மறுநாள் என்ன பண்றான்னா டக்குன்னு வெண்ண ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். என்ன ஆச்சு, எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு சொத்து எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கான். அதுல இருக்கிறத பாதி டாக்டரோட பேர்லயும் மீதி பாதியை ஹீரோயினோட பேர்லயும் அந்த ஸ்டுடியோ ஒன்று வச்சிருக்கான் இல்லையா, அந்த ஸ்டுடியோவையும் ஹீரோயின் தான் இனிமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உயிர் எழுத போறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன கஷ்டம்னா இப்ப கூட அவனோட லைஃப்ல நம்ம இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. சாதாரணமாக கூட உனக்கு என் ஞாபகமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாகவே கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் ஹீரோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, ஒன் சைடாக இவ எவ்வளோ நாளுக்கு நம்மளையே யோசிச்சுட்டு இருப்பா, கண்டிப்பாக அவன் மனசில் நம்ம இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவன் முடிவு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த பெரிய தலைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் தான் இனிமேல் எனக்கு பதில் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுறான். ஹீரோயினோட பேர்ல ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. அதுல நம்ம ஹீரோ தான் அவ டீச்சரா இன்ட்ரடியூஸ் பண்றா. இவங்கிட்ட கத்துக்கினதுனாலதான் அவ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் ஆயிட்டா அப்படின்றதையும் எல்லாரும் எதிர்க்கே சொல்றா. ஹீரோக்கு அப்படியே பெருமையா இருக்கு. அதோட ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட தனியா பேசுறாங்க. உண்மையாவே நீ சாதிச்சிட்டப்பா, இதுக்கப்புறம் யாரும் உன்னை போலின்னு பேசவே மாட்டாங்க. உன்னோட ஸ்டூடெண்ட்டை நீ நல்ல லெவல்ல கொண்டு வந்து காமிச்சிட்ட. ஆனா தயவு செஞ்சு உன்னோட நினைப்பை மாத்திக்கோ. நீ இனிமேவும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராத. உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. நீ என்ன நினைச்சிட்ட, எனக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு நினைச்சிட்டியா? நான் ஒரு நாளும் உன்னை பிரிஞ்சு இருந்தாலும் உன்னை பத்தின யோசனை தான் எனக்கு. தயவு செஞ்சு அம்மாவை வெறுத்து ஒதுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நம்ம அம்மா மாறிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்குள்ளேயே குட்டி பையன், அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒன்னு, என்னப்பா உனக்கு பசிக்குதாப்பா, அதோ உடனே போயிடலாம்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் இங்க உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அடுத்த செகண்ட நம்மளை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அம்மாவும் தம்பியும் வந்துடுறாங்க. அந்த ஸ்கூலை விட்டு தம்பிக்காரனை வெளியில அனுப்பிட்டாங்களாம். நீ தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என் பிள்ளைய எப்படியாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி கொடுங்க டைரக்டா ஹீரோ கிட்ட கேட்டுறாங்க. சரி நாளைக்கு பேசலாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு, என்னடா இது நம்ம அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் ஹீரோ, இது பாரு, உன்னோட அம்மா என்னோட அம்மா மாதிரி தான், உன் தம்பியும் என் தம்பி மாதிரி தான். இவங்களுக்கு பண்றதை நான் பெரிய விஷயமா யோசிக்கவே இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல நானே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்க 2 பேரும் உன்னை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்பதான் புரிய வருது, ஹீரோ இது வரைக்கும் உன்னோட முடிவை மாத்திக்கவே இல்லை. அப்ப நம்ம இவ்வளவு நாள் உயிரை கொடுத்து இவன் கூட பழகியும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதுக்கப்புறம் என்னால முடியாது, நான் ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டேன் உன்னை மாத்துறதுக்கு கஷ்டப்பட்டு, இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து போயிடுறா. போனதும் நேராக ஃப்ரெண்டை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமேல் நான் அங்கே போகவே மாட்டேன், அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ இஷ்டத்துக்கு ரொம்ப பேசி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ அம்மா கிட்டேயும் பையன்கிட்டயும் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்க, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் உங்கள் பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். அவன் காலேஜ் முடித்த கையோட என்னோட கம்பெனிலேயே அவன் வேலை செய்வான் ஃப்யூச்சரில். ஆனால் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணுதான், நீங்க எந்த காரணத்தை கொண்டு ஹீரோயினோட ஃபியூச்சர்ல தலையிடக்கூடாது. அவளோட இஷ்டத்துக்கு தான் அவ வாழ்வா. அதை சைன் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னும் போது அம்மாக்காரி எதுக்கும் ஃபீல் பண்ணல, உடனே சைன் பண்ணி கொடுத்துட்றா. என்ன ஆனாலும் ஹீரோ மொத்தமா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க அம்மாவையுமே பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையே உள்ள விட மாட்டான் பாக்குறதுக்கு. ஹீரோயின் இல்லாததுக்கு அதுக்கும் ரொம்ப வெறுத்து போயிட்டான். வாழ்க்கையே சுத்தமா சாப்பிட்றதில்ல, எதுவுமே பண்றதில்ல. அவர் பட்லருமே எவ்வளோ கெஞ்ச முடியுமோ அவ்வளோ கெஞ்சுறாரு. ஆனா இவன் தெளிவா, இதுக்கு மேல எனக்கு சாப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனப்பட போறதில்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இப்போதான் டிக்கெட் புக் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துக்கு அப்படின்னும் போது, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாரு. வேண்டாம், ஒன் வே டிக்கெட் தான் அப்படின்னு சொல்கிறானா. நல்லாவே புரிஞ்சு போச்சு இவன் மொத்தமாக போக போகிறான் அப்படின்ற விஷயம். அவர் பயங்கரமான அதிர்ச்சியில் ஆயிடுறாரு. ஹீரோட அம்மா நேராக ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. போயிட்டு அவங்க கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க, தயவு செஞ்சு அவன் கூட இருமா, அவன் மொத்தமாக அவனோட முடிவை மாற்றிக்கிற மாதிரியே இல்லை, அவன் இப்போ சாப்பிட்றதையும் நிறுத்திட்டான், நீ இல்லை அப்படின்றதுனால உடஞ்சே போயிட்டான் அப்படின்னும் போது ஹீரோயின் பயங்கர விரக்தி ஆயிட்டா. நான் இவ்வளோ அளவுக்கு அவன் கூட இருந்தோம், இது வரைக்குமா அவனுக்கு கொஞ்சம் கூட வாழணுன்ற எண்ணமே வரலன்றப்போ அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே நம்ம செய்ய விடணும் அப்படின்னு சொல்கிறா.
அங்கேருந்து கிளம்பி ஹீரோயின் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயினோட அம்மாவையும் தம்பியையும் பார்க்க வரும்போது இப்போ தான் இவங்க சைன் போட்டு கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, சீட்டு வாங்கி கொடுத்தான், அது மட்டும் இல்லாமல் வேலையும் கொடுத்துருவானா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சுத்தமாக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பொம்பளைங்க இவ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது அவன் பிள்ளைய மட்டும் பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த சொத்தம் உனக்கு தான் வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. என்னோட வாழ்க்கையில எனக்காக வந்துட்டு கொஞ்சோண்டு அக்கறை காட்டின உயிரும் இப்போ போக போகுது அப்படின்னு சொல்லி நான் கஷ்டத்துல இருக்கேன். ஆனா உன்னோட கேவலமான புத்தியை பத்தியா, தயவு செஞ்சு இனிமே என் மூஞ்சில கூட முழிக்காதம்மா, என்னை எதுக்குமே எதிர்பார்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினை வந்துட்டு பார்க்கறதுக்காக டாக்டர் வராரு. இப்போதான் ஹீரோயினுக்கே வந்து தங்கச்சி இறந்து போன விஷயம் தெரியுது. ஹீரோ இதை எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி வந்து அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதே ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் தங்கச்சும் போனது ரொம்ப குற்ற உணர்வில் அவன் ரொம்பவும் அவனை வருத்திக்குவான். தயவு செஞ்சு நீயாவது அவன் கூட இரு, என்னையுமே அவன் பார்க்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டான். நீ மட்டும்தான் அவனோட எதிர்பார்ப்பு, தயவு செஞ்சு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போய் கூட அப்படின்னு சொல்லி ஒரு என்வலப் கவரை கொடுக்குறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கடைசியில ஹீரோவோட ஆசை தான் நிறைவேற மாதிரி அவனோட கடைசி நேரத்திலேயாவது அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போயிடுறா. என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஷேவ் கூட பண்ணலையா, எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. ரெண்டு பேரும் அப்படியே மனசு விட்டு பேசி ரெண்டு பேரும் கண் கலங்கினபடியே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தவங்க தான் வந்து எல்லாமே உனக்கு செய்கிற மாதிரி இருக்கு, என்னோட வேலையை என்னால் செஞ்சுக்க முடியல, அதுவே எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. எந்த வகையிலையும் கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கு நான் வாழாமே இருக்கலாம், தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கட்டி பிடிச்சி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேலேயே ஹீரோவை கொஞ்சமாச்சும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறா, ஷேவ் பண்றா, சமைச்சு கொடுக்குறா. ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஹீரோவோட ஆசையை எப்படியாவது ஹீரோயினை வந்துட்டு அங்கே இட்டாலிக்கு அனுப்பி படிக்க வைக்கணுன்றது தான். அதனால அதையும் அவன் செய்ய போகிறான். ஹீரோயினை வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறான். ஹீரோயின் திரும்பி வரும்போது இவன் இருக்க மாட்டான். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியாக ஒரு பெயிண்டிங் பண்ணுறாங்க. நம்ம டாக்டர் வந்து ஒரு கவர் கொடுத்தாரு இல்லையா, அதை இப்போ தான் ஹீரோயின் கொடுக்குறா. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவன் அதுக்கப்புறம் டாக்டர் இந்த குழந்தை 3 பேரும் இருக்க ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அதே நேரத்துக்கு அவர் பாதியில் விட்ட ரிசர்ச்சை வந்துட்டு மொத்தமாக இவன் கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ கண்டினியூ பண்ணு, ஏதாவது ஒரு டாக்டர் நல்லபடியாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதே நேரத்துக்கு ஒரு லெட்டரையும் வச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக மாட்ட, நீ அதனால வந்து இதையே பிடிச்சிட்டு இருக்காத, இதையே யோசித்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கைய வாழற கொஞ்ச நாள நரகமாக்கிக்காத, தயவு செஞ்சு அந்த குழந்தைய போக விட்டுடு, அவ நல்லபடியா போயிட்டு வேற எங்கேயாவது நல்லபடியான ஒரு பிறவி எடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அதை படிச்ச உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ்வளோதான், முதல் ஹாலாக ஹீரோ தான் வந்துட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்புறான், சுவிட்சர்லாந்து போகிறான். ஹீரோயினும் வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கா. ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக தூங்கு, ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணு, என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 1000 விஷயம் சொல்கிறான். கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி இவனோட ஃபேவரட்டான ப்ரஷ்ஷை ஹீரோயினுக்கு கொடுக்குறான். என்னோட டீச்சர் நான் ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்டு, அதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு கொடுத்தாரு. என்னோட ஒரே ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோட லைஃப்பில் ஒரே ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட், அது எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அதை வாங்கும் போது சந்தோஷம் எந்த அளவுக்கு இருந்தாலுமே அது அவளோட ஃபேஸ்லேயும் இல்லை, அவளோட மனசுலேயும் இல்லை. ஹீரோ போகும்போது எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் யாருக்குமே ஹீரோவோட பக்கத்தில் போய் வழி அனுப்புறதுக்கு தைரியமே இல்லை. தம்பி கேட்குறான், எங்கம்மா போகுது அண்ணா அப்படின்னும் போது அவங்க அம்மா ரொம்ப தொலைவு போகிறான், இனிமேல் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அவ்வளோதாங்க, இதோட இவங்க 2 பேரும் பிரியிறாங்க. அதோட 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போதான் அவளோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சைனாக்கு வந்திருக்கா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிட்டா. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டுடியோவையும் இவ தான் பார்த்துக்கிறா. இவ தான் ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்டாக இருக்கா. ஹீரோயினோட எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷனில் ஒரு ஃபோட்டோவையும் ஃபோட்டோ இல்லைங்க, அது ட்ராயிங்கு, அது எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்குறா. யாரோ ஒருத்தவங்க உட்காந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அது நம்ம ஹீரோ தான் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கான்.
ஹீரோயின் வேக வேகமா அதை பார்த்த உடனே வெளியில ஓடி போறா ஹீரோவை தேடி. அங்க போய் பார்த்தா அவன் என்ன மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு பேர் வந்துட்டு அழகா மழையில கூட பிடிச்சிட்டு நடந்து போற மாதிரி. ஆனா ஹீரோ அந்த இடத்துல இல்ல. சிம்பாலிக்கா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அவன் இப்போ பெட்டர் ஆயிட்டான், ஹீரோயின் கூட எழுந்து நடப்பான் கூட பிடிச்சி. ஸோ இதே ஓப்பன் எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. எந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாரிங்க, இன்னைக்கும் என்னால் பேரெல்லாம் சொல்ல முடியல. பாப்பாவோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் எல்லாத்துலேயும் இருக்க பேரை சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.